1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை. அவன் வந்து நின்று இஸ்ரவேலுடைய சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் என்றான். அல்லேலூயா. எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான், நம்ம அடிக்கடி படிச்சிருக்க ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேலுடைய சேனைகளும் ஒரு பக்கம் பெலிஸ்தருடைய சேனைகளும் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 நாட்களாய் இந்த யுத்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் 40 நாட்களாய் அபிஷேகம் பெற்ற சவுல் யுத்த காலத்தில் நிற்கிறான். 40 நாட்களாய் தரிசனம் பெற்ற சவுல் யுத்த காலத்தில் நிற்கிறான். தாவீதோடு கூட பிறந்த அண்ணன்கள் 3 பேர் யுத்த காலத்தில் நிற்கிறாங்க. தாவீதுடைய உடம்புல ஓடுகிற அதே ரத்தத்தை பெற்றிருக்கிற தாவீதுடைய அண்ணன்கள் யுத்த காலத்தில் நிற்கிறாங்க. அவன் யாருக்குமே அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் என்ன பண்ணல, வரல. ஏன்னா நம்ம நல்லா தெரிஞ்சால் படித்து பார்த்தா தெரியும், அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஏன் அவனை ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரல அப்படின்னா, ஒருத்தருக்கும் துதிக்கணுன்ற எண்ணம் வரல. தாவீதுக்கு ஏன் அவனை ஜெயிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அவனை எப்பொழுதும் கர்த்தர் காலத்திலும் கையை தட்டி ஆமென் துதிக்கிறவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் தலை மேலே துதியின் அபிஷேகத்தை வைக்க போகிறார். ஆமென். நம்ம ஈட்டினால, தாவீது சொல்கிறப்ப, நான் ஈட்டினால பட்டயத்தினால ஜெயிக்கிறவன் அல்ல, துதியினால ஜெயிக்க பிறந்தவன். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் துதிச்சுட்டே இருக்க போகிறேன், கர்த்தரை பாடிட்டே இருக்க போகிறேன். ஆமென். புது பாடல்களை நான் துதிக்க கர்த்தர் புது பாடல்களை என் நாவலை வைத்துக்கொண்டே இருப்பார். ஆமென். நான் எப்படி ஆராதிப்பேன்னா, பக்கத்தில் இருக்கவங்க என்னை பார்த்து பைத்தியம் நினைக்கிற அளவுக்கு ஆராதிப்பேன். இந்த ஸ்பீக்கரு, இந்த மைக்கு, இந்த கீபோர்டு, பேடு, இந்த சத்தத்தெல்லாம் விட என் சத்தம் மேலே கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆமீன். எப்போயாவது பாஸ்டர், இது எப்போனா நான் 7th படிக்கும்போது ட்ரௌசரை போட்டு சர்ச்சுக்குள்ளே போய் உட்காரும்பொழுது பாஸ்டருடைய சத்தத்தை விட என் சத்தம் என்ன பண்ணணும், எப்போயாவது பாஸ்டர் மைக்கில் அப்படியே பாடிட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு இப்படி மைக் அப்படி எடுத்துட மாட்டாரா, அப்போ என் சத்தம் மேலே கேட்காதானே ஒரு ஏக்கம். ஆமீன். எப்போயாவது அப்படியே பாஸ்டர் பாடிட்டே இருக்கும்போது இரும்ப மாட்டாரா, அப்போ என் சத்தம் மேலே கேட்டுறதா, அப்படி கத்தி பாடுவேன். இந்த கழுத்து நரம்புலாம் வெளியே தெரியும் பாருங்களேன், அப்படி பாடுவேன். கழுத்து நரம்புலாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க பாடும்போது தண்ணீர்கள் கிடக்கும்போது நான் கத்துவேன், தண்ணீர்கள் கிடக்கும், அப்படி கழுத்து நரம்புலாம் தெரியும். ஏன்னா பாஸ்டர் என்ன பார்க்கணும். ஆமீன். நான் இப்படி நம்புற, பாஸ்டர் என்ன பார்த்தாரோ இல்லையோ, அவர் என்ன பார்த்தாரு. துதிக்கிறவனை ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார். சத்தமாக சொல்லுங்களேன். நிறைய பேர் என்ன பார்த்து சொல்லுங்க, நீ என்ன பைத்தியமாடா எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்கிற. சொந்தக்காரங்களை போனால் பாருங்களேன், நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் என்ன பண்ணாது, பாடிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பாடிட்டே இருக்கும். எங்கே போனாலும் பாடிட்டே இருப்பேன், நான் எங்கே போனாலும் பாடிட்டே இருப்பேன். ஐ மீன், நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்காங்க, நீ என்ன லூஸ்டாடா, நீ எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்கிற. அந்த மாதிரி உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களா, பைத்தியம் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகுது, ஜபிக்குது, லூஸா? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்காங்க? கையை தூக்குங்க பார்ப்போம். 4-5 பேர்த்து மட்டும்தான் கேட்டிருக்காங்களா? ஆமாவா? இல்லை தூக்க மாட்டீங்களா? கை தூக்க சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க எங்கள் குடும்பத்தில்? ஐ மீன், சரி கை கையில் போட்டுருங்க. அப்போ கையை தூக்காதவங்கலாம் யாரும் உங்களை பார்த்து அப்படி கேட்கல. ஆமாம் தானே? ஆமாவா? ஸோ இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பார்த்து யாராவது பைத்தியம்னு சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆராதிச்சிட்டே இருக்கிற பைத்தியம் மாதிரி. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் எங்களை மாதிரி பைத்தியங்களை. ஆமென். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கன்னா, நம்புற இந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தேடி வரல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்க போகிற ஒருத்தனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஒருத்தன் நானாக இருக்கணும்பா. ஐயா உயர்த்தி சொல்லுங்க போல, அந்த ஒருத்தன் நானாக இருக்கணும் ஆண்டவரே. ஐயா உயர்த்தி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. கையை உயர்த்தி கண்ணை மூடி. தசைகள் தாய் கருவிலே எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல. தாய் கருவிலே தரிசன எப்படி பாவுமக்கு
சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை 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 இல்லை. நீங்க எப்படி பாவுமக்கு வேறு ஆசையே இல்லை. கையை உயர்த்தி, வேறு ஆசையே இல்லை. திரும்ப சொல்றேன், காசு பணத்தை வேணா நீங்கள் நானே ஏழையா இருக்கலாம், ஆனா அபிஷேகத்துல நம்ம தான் அம்பானி. கையை தற்றவங்க மேல மட்டும் ஹல்லேலூயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது கிருபை. ஆமாவா? எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ரட்சிப்பு. ஆமீன். எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது தரிசனம். ஆமீன். நம்ம யாராவது ஆண்டு விட்டு போய் ஆண்டவரே என் மேலே தரிசனத்தை வைங்கப்பான்னு கேட்டோமா? நான் ஊழியக்காரனா வரணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. ஆமீன். இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ட்டையும் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊழியக்காரராக வரணும்னு ஆசைப்பட்டுவீங்கன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க நிறைய. ஆமீன். ஆனால் நான் எப்படி கண்டுபிடிச்சேன், நான் ஆசைப்படாத ஒன்று என்கிட்ட ஏசப்பா கேட்காமலே, என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே நான் நம்புகிற ஒருத்தர் நீ தான் சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஆமாவா? சொல்லுங்களேன். நான் ஆசைப்படாத ஒன்று, அப்படி நெஞ்சில் கை வச்சு நான் ஆசைப்படாத ஒன்று சொல்கிறவங்க மேலே மட்டும் அந்த ஒரு ஆசீர்வாதம் கூட சொல்லி, நான் ஆசைப்படாத ஒன்று என்கிட்ட கேட்காமலே, என்கிட்ட ஏசப்பா பெர்மிஷன் வாங்காமலே இந்த வேப்பம்பட்டுடைய ஆசீர்வாதம் நான் தான் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு புரியல தானே? புரிஞ்சுதான் நல்லா கை தட்டிருப்பீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடி வரல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். நான் இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாம். எங்கள் குடும்பம் சபைக்கு போகிற குடும்பமும் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா விசுவாசியும் கிடையாது, எங்கள் சர்ச்சுடைய வாசனையே தெரியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஆமாம். என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. எத்தனை பேர் கள்ளக்குறிச்சி தெரியும்? கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி இருந்தாலும் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. ஸோ என்னோடய தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் வாழ்ந்தது டெல்லியில் தான் வாழ்ந்தாங்க. எனக்கு 2 தங்கச்சி ஒரு தம்பி. என் தம்பி தங்கச்சியெல்லாம் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் பிறந்தாங்க. எங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது, இயேசுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி. கையை தட்டி. ஆமென். கரெக்டாக ஒரு 5 வயசு வரைக்கும் நானும் எங்கள் அப்பா அம்மா கூட டெல்லியில் வளர்க்கப்பட்டேன். நான் பிறந்தது 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட வளர்க்கப்பட்டேன். இப்படி 5 வயசு முடிஞ்சு என்னுடைய 6வது வயசு வரும்பொழுது எங்கள் டெல்லியில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி. என் தம்பி தங்கச்சியில் படிக்க வைக்கல, என்னை மட்டும் படிக்க வைக்கணுன்றதுக்காக எங்கள் பெரியம்மா வீட்டில் படிக்க வச்சுட்டு, பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே என்னுடைய அப்பா அம்மா விட்டுட்டு பிரிஞ்சு எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து தான் நான் படித்தேன். எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஆமீன். ஏசுனா யாருன்னே தெரியாது. ஆமீன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் படித்ததால் உயர்ந்தவன் அல்ல, இயேசுவை பிடிச்சதால் உயர்ந்தவன். ஹல்லேலூயா. தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் வளர்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப ஏங்குற நாட்கள் உண்டு. அவங்க பிள்ளைங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. அந்த தெருவிலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே எங்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த ரேஷன் அரிசி சாதம் இருக்குது இல்லையா, நுரை வந்திருக்கும். அந்த 3 நாள் 2 நாளான அந்த ரேஷன் அரிசி சாதத்தை கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கொடுப்பாங்க. நீ சாப்பாடியா தம்பின்னு கேட்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வச்ச தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு வாசப்படியில் நின்று அந்த தண்ணி கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்ற நாட்கள் உண்டு. அப்படியே அந்த சாப்பாடு வச்ச கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் அதில் கொஞ்சமாக சோறு போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகத்தையே பார்த்த நாட்கள் உண்டு. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்க டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான்ப்பா அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய முகம்லாம் மறந்துடும், ஞாபகத்துக்கு இருக்க சின்ன வயசில் ஞாபகத்துக்கு. இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோன் காலோ வீடியோ காலோ வாட்ஸ்அப்போ கிடையாது. நாங்கள் லெட்டர் மூலியமாக தான் எங்கள் அப்பா அம்மா கூட பேசுகிறோன்னா பேசுவோம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பா இவருக்கு எழுதுவது என்னவென்றால், நான் இங்கே நலம் நீங்கள் அங்கு நலமா. இந்த வார்த்தை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கிறேன்னு எனக்கு பதில் அனுப்புறது கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். ரொம்ப பாசத்துக்காக ஏங்குகிற நாட்கள் உண்டு. நம்ம என்ன ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்னென்னா,
ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சாப்பாடில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். ஆமீன். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க இந்த ஸ்கூல் சாப்பாடு? சில நேரங்களில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், எது இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ருசிக்காக சாப்பிட்றாள் இல்லை, பசிக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம். ஆமீன். நான் முதல்ல இயேசு அப்படின்ற பேரை கேள்விப்பட்டது எப்பொழுதுனா 2003 2003 வருஷத்தில் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசுன்ற பேரை கேள்விப்படுறேன். இந்த சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த பிஸ்கெட்டுக்காக ட்ரௌசரை போட்டு போய் ஓடி போய் உட்காந்து எப்படா பிஸ்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஸ்நாக்ஸ் என்னென்னா அரிசி தான். ரேஷன் அரிசியை வறுத்து அந்த அரிசியை ஊற வச்சு பாக்கெட்டில் போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவோம். அதிகமாக நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்த ஸ்நாக்ஸ் என்னென்னா அரிசியை வறுத்து சாப்பிட்ருக்குறோம். ஆமீன். எத்தனை பேர் இங்கே சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அரிசியை வறுத்து? அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா ஹாப்பியாக இருக்கும்ல. சண்டே கிளாஸ்க்கு போனால் 2 மேரிகோல்டு பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பிஸ்கெட்டுக்காகவே ஓடி போய் உட்காந்து ஆமாம் சண்டே கிளாஸில் பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், எரிந்து நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோரு பயன்படுத்தும் உந்தன் சித்தம். நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸில் பிஸ்கெட்டுக்காக சொல்லிக் கொடுத்த பாட்டு. ஸோ பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாதற்பான மாதிரி முதல்ல கேட்ட பாடல் என்ன பண்ண முடியாது. ஆமீன். எத்தனை பாட்டு இப்போ கேட்டாலும், நம்ம எத்தனை பாட்டு எழுதினாலும், எத்தனை பாட்டு இனிமேல் வந்தாலும் முதல்ல நம்ம காதால் கேட்ட பாடல்கள் என்ன பண்ண முடியாது. ஆமீன். ஸோ மறக்க முடியாது. கத்த நல்லவர். ஸோ அப்போ சண்டே கிளாஸில் இருக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி. நான் உடனே கை தூக்கி சொன்னேன், நான் வாழ்கிறேன் இயேசுக்காக அப்படின்னு சொல்லி கை தூக்குனேன். அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்குனது என்னமோ பிஸ்கெட்டுக்காக தான். ஆமீன். சத்தமாக சொல்லுங்களேன். கை தூக்குனது, ஆனால் கை தூக்குன இடம் இருக்குது தெரியுமா? அது அப்பாவுடைய சமூகத்தில் நான் வாழ்கிறேன்ப்பா உங்களுக்காக. ஆமீன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்களை பார்த்து கேட்குறேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் தூக்குனது வந்து பிஸ்கெட்டுக்காக தான். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. மற்றவங்களோட உடம்புல ஓடுற ரத்தம் சாதாரண ரத்தம், கையை தூக்குன என் உடம்புல ஓடுற ரத்தம் அபிஷேகம் கலகு. ஆமீன். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் நினச்சது என்னென்னா, இதை தற்செயலாக சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் வந்து சண்டே கிளாஸில் உட்காந்து அப்படி நான் நினச்சேன். சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் சண்டே கிளாஸ் வந்து உட்காந்தது தற்செயலாக அல்ல, என் மீது வைக்கப்பட்ட தரிசனம். ஆமீன். அப்படியே பக்கத்தில் கைப்பிடிச்சவங்களே, நீங்கள் தற்செயலாக வரலை. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன்னு, உங்களை அபிஷேகம் பண்ணுறதுக்காகவே. ஆமீன். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். நான் நினச்சது தற்செயலாக சண்டே கிளாஸுக்கு வந்தேன் நினச்சேன். ஆனால் அப்புறமா புரிஞ்சிச்சு, நான் தற்செயலாக வரலப்பா, என் மேலே வைத்த தரிசனம் தான். கையை உயர்த்தி சொல்லுங்க. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள், கையை உயர்த்தி தசைகள் உருவாக. இது பாட்டு இல்லை, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற பயங்கரமான காரியம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு என்பதற்கான அடையாளமாய் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம். கையை தட்டி தாய் கருவில தரிசனம். திரும்ப எலும்புகள் உருவாகல, எலும்புகள் தரிசனம் உருவாகல. சொல்லுங்க, எப்படி பாவு மக்கள் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாவு மக்கள் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. என் தாய் உருவாகும் என் கருவை கண்டவரே, என் கருவை என் பெயர் உருவாகும் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி பெயர் சொல்லி அழைத்தீரை ஏசையா. பெயர் சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பெயர் சொல்லி அழைத்தீரையா ஏசையா. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. நான் சொல்றேன், நீங்க யாரையோ கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். யாருடைய தலையின் மேல் அந்த கொம்பின் தைலம் ஊற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆசீர்வாதத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஆமா தானே? ஆசீர்வாதத்தை ஆனால் அனுபவிக்க முடியும், ஆமாவா? சாபத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் இன்னைக்கு உங்கள் தலைமையில் ஊற்ற போகிற அபிஷேகத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு தேசம் பார்க்க போகுது. கையை தற்றவங்களை மற்றும் 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு பெரிய படி படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். என் தம்பி தங்கச்சி ஸ்கூல் பக்கமே போனதில்லை. அதனால் பெரிய படி படிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லி 9th வரைக்கும் முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா கூட நான் டெல்லிக்கு போயிட்டேன். ஸோ எங்களுக்குன்னு சொந்தமாக சொல்லிக்கிறதுக்கு எங்கள் கிராமத்தில் ஒரு வீடு கூட கிடையாது. ஐ மீன் பரதேசிகளாய் நாங்கள் டெல்லியில் தாத்தா பாட்டி காலத்திலே போயிட்டாங்க. ஸோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா, எல்லா அப்பா அம்மா ஒரு வேலை செய்வாங்க. ஐ மீன் ஸோ எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தொழில் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க டெல்லியில். என்ன அப்படின்னா, டெல்லியில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தாங்க. குடும்பத்தோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை பொறுக்கிறது. என்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே டெல்லியில் குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த குப்பை பொறுக்கிறவங்கள? பார்த்துருக்கீங்களா? கையை வைத்து. எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழுக்காக இருப்பாங்கள்ல. ஸோ குப்பை பொறுக்கிற எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பயங்கர அழுக்காக இருக்கும். ஒரு அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பரதேசி மாதிரி ரோடாக தெருவா குப்பையை பொறுக்கி அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே குப்பை பொறுக்கிட்டு இருப்போம். ஸோ அதை போய் கடையில் விற்று அதில் வர வருமானத்தை எங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருப்போம். ஆமீன். நான் பல முறை யோசிச்சிருக்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கா? நமக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்கா? நம்மளாம் யாராவது நேசிப்பாங்களா? ஆமீன். நாங்கள் வாழ்ந்தது வந்து நல்ல வீடு கிடையாது, ஒரு கூடாரம். கூடாரம் பார்த்துருக்கீங்களா? அந்த கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது. லைட்டு, ஃபேனு, டிவிலாம் இருக்காது. ஒரு ஊருக்கு ஓரமாக ஊரில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த குப்பை கொட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் மாதிரி, ஒரு டென்ட்டு மாதிரி, அதில் எங்களோட ரொம்ப வருஷமான வாழ்க்கை. ஐ மீன் ஸோ சில நேரங்கள் நான் என்னுடைய தம்பி தங்கச்சிலாம் வெளியில் தான் படுத்துங்குவோம். அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பொழுதையுமே எங்கள் மேலே தான் இருக்கும். அப்படியே காலையில் இருந்து பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த சாக்கு பையை தூக்கி இந்த ஷோல்டரில் போட்டுட்டு குப்பை பொறுக்க போயிடுவோம். இந்த ஷோல்டர் சாக்கு பையை சுமந்த ஷோல்டர். ஐ மீன் ஆனால் பாருங்களேன், இன்றைக்கி இதே ஷோல்டரில் போகிற இடத்துலலாம் பொன்னாடியாக போத்துறாங்க. இந்த பொன்னாடு. ஐ மீன் ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனை ராஜாவை மாற்ற முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா குப்பை பொறுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் அவனை ஊழியக்காரனை மாற்ற முடியும். இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கா அபிஷேகம்? கையை உயர்த்தி சொல்லுங்கப்பா. நான் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? எனக்கு தரிசனம் இருக்குன்னு நம்பிக்கை இருக்கா? என் மேலே கர்த்தர் ஒரு காலிங் இருக்கு வச்சிருக்காரு, அழைப்பு வச்சிருக்க நம்பிக்கை இருக்கா? என் மேலே கிருபை இருக்கு நம்பிக்கை இருக்கா? என் மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு நம்பிக்கையோட சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது. யாரும் உங்களை மறைச்சி வைக்கவும் முடியாது. மறைச்சி வச்சாலும் உங்களுக்கு மறைஞ்சிருக்கவும் தெரியாது. நிச்சயம் நீங்க துளிர் விட போறீங்க. தேசம் நீங்க ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் அல்ல, சொல்லுங்க, நான் ஒரு நாட்டுக்கே ஆசீர்வாதம். கையை தட்டி கையை தட்டி. பல நாட்கள் அந்த சாக்கு பையை போட்டு அப்படியே எங்கள் டெல்லியில் நிறைய சர்ச் இருக்கும். ஆர்சி சர்ச், சிஎஸ்சி சர்ச்சில் அப்போலாம் தெரியாது எது என்ன சர்ச்சுன்னு. கோபுரம் இருக்கும். ஸோ சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாலும் இந்த ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்கு பையை போட்டு அப்படியே அழுக்கா இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு அப்படியே போட்டுட்டு அந்த சர்ச்சு வாசலில் போகும்போதெல்லாம் சர்ச்சு வாசலில் எட்டி பார்ப்பேன், நம்மளாம் உள்ளே விடுவாங்களா? ஏசுன்னு ரொம்ப பிடிக்கும். இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்து நம்மளாம் உள்ளே விடுவாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் இந்த சர்ச் வாசலில் எட்டி எட்டி பார்த்துருக்கேன். உள்ளே போகிறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம அழுக்காக இருக்கிறோம். நான் ஒரு பார்த்து கேட்டேன், ஆண்டவரே, குப்பை பொறுக்கிற நாங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்காக தெரிஞ்சோம்,
ஆனால் உங்கள் பார்வைக்கு மட்டும் எப்படி ஏசப்பா நாங்கள் அழகாக தெரிகிறோம். ஆமாம். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க, ஆசைப்படுகிறேன். கையை உயர்த்தி இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. திரும்ப 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 இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. ஆசைப்படுறப்பா இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. ஆசைப்படுகிறேன் குயவனே, நீர் என்னை தொடனுமே, உங்கர தினமேன் மேல் படனுமே. குயவனே, நீர் என்னை தொடனுமே, உங்கர தினமேன் மேல் படனுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. ஆசைப்படுகிறேன். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, குயவனே நீர் என்னை தொடனுமே, உண்மையா கேட்டீங்கன்னா நீங்க அபிஷேகம் உங்களை டச் பண்ண போகுது, அபிஷேகம் உங்களை தொட்டு தான் போகுது. ஆமீன். குயவனே நீர் என்னை தொடனுமே, உங்கர தினமென் மேல் படனுமே. எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ எவர்களால் மீதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை உன் கரம் பிடித்த பின்பு வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணை தூக்கி எறியாமல் பொன்னை கரத்தில் வைத்தீரே, மண்ணை தூக்கி எறியாமல் பொன்னென்ற கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே. சொல்லுங்க, ஆசைப்படுகிறேன். கையை நல்லா உங்க கரத்தில் இருக்கவே. ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கணும்னா துதிக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவாங்க தெரியுமா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, சண்டே கிளாஸில் பிஸ்கெட் காய் போய் உட்காரும்போது சொல்லி கொடுத்து இயேசு பற்றி சொல்லி கொடுத்த அந்த இயேசப்பா என்ன அறியாமலே நான் வளர வளர இயேசும் எனக்குள்ளே வளர ஆரம்பித்தார். நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் இந்த வியாதி ரத்தத்தில் மறைஞ்சிருக்க முடியாது, ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில். ஆமீன். அது மாதிரி அபிஷேகமும் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது. நீங்கள் வளர வளர நாளுக்கு நாள் அபிஷேகத்துடைய வீரியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், தடுத்து நிறுத்த முடியாது. ஆமீன். அந்த மாதிரி தான்
நான் வளர வளர என்ன அறியாமல் இயேசு வளர ஆரம்பித்தார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது இன்றைக்கி ஊழியக்காரனாக வந்திருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. ஆமீன். இந்த சபையில் ஏதாவது சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் ஊழியம் சரி டீச்சர் யாராவது நல்ல கை தூக்கட்டுங்க. நல்ல கை தட்டலாமா இவங்களுக்காக? நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. ஆமீன் சொல்லணும். திரும்ப சொல்கிறேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி. உங்கள் சண்டே கிளாஸ்குள்ளே தான் கர்த்தர் அடுத்த ஆரோன் பாலாவை மறைத்து வைத்திருக்கிறார். கையை நல்லா தட்டி. அதனால் சபையில் சண்டே கிளாஸ் டீச்சர் வாண்டட். ஆமீன். சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு சபையில் டீச்சர் தேவை. ஸோ சண்டே கிளாஸ் ஊடி செய்கிற உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். உங்கள் சந்ததியில் உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற உங்களை, உங்கள் சந்ததியை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தேசத்தில் உயர்த்தி வைப்பார். ஆமென். நான் குப்பை பொறுக்க போகும்போதெல்லாம் அந்த கோணி பையை அப்படியே பின்னாடி போட்டு ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போயிட்டு, காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாருமே ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை பொறுக்க போயிடுவோம். ஸோ அப்போ குப்பை பொறுக்கும் போகும்போதெல்லாம் அந்த பாட்டு ஞாபகத்துக்கு ஒரு சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுத்த பாட்டு. நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஆமீன். இந்த பாட்டு பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் எங்கேருந்து பாடினாலும் உங்கள் பாடலை ஆசையாக கேட்குற ஒருத்தர் இருக்கிறார். ஆமீன். குப்பை பொறுக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலுடைய விலை எவ்வளோன்னு தெரியும். ஆமாம் தானே? ஆனால் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளோ நேசப்பாக்கு தெரியும். அப்படியே அந்த பேப்பர், அந்த பிளாஸ்டிக்கு, அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்து அந்த சாக்கு பையில் போடும்போதெல்லாம் நாரா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. உண்மையாகவே நாதா அப்படின்னு என்னன்னு தெரியாது, திருக்கரன் என்னன்னு தெரியாது, இசைக்கருவின்னு என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. இதை சண்டைக்கு சொல்லி கொடுத்தாங்க, ராகத்துக்காக பாடுவேன். அப்படி நான் பாடுற எனக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தர் பாடுறேன் தெரியுமா, ஒரு நாளும் மறக்க மாட்டார். நான் ஒருத்தரை துதிக்கிற தெரியுமா, அந்த துதி நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். ஆமீன். நல்ல கையை தட்டி. இன்னைக்கு ஆண்டவராக இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா டெய்லி மீட்டிங், டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் நிற்க வைக்கிறார். ஆமீன். தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப தொண்டெல்லாம் பயங்கரமாக பேச முடியாத அளவுக்கு கூட நான் இந்த நாட்கள் உண்டு. சப்பா ரெஸ்ட் கொடுங்கப்பான்னு ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்லும் போதில், நீ தானப்பா அன்றைக்கி பாடினேன், நீ தானே நான் ஆண்டவரை பாடினேன், நாள்தோறும் பயன்படுத்தும் உன்னை நீ தானேப்பா குப்பை போகும்போது பாடின. ஆண்டவரை நான் மறந்துட்டேன், பாடின நீ மறக்கலாம்ப்பா, பாடலை கேட்டு நான் மறக்க மாட்டேன். கையை தட்டி இப்படி சொல்லட்டுமா, குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டியே அவரால் கேட்க முடியும்னா சபையில் உட்காந்து பாடுற பாட்டு கேட்பாரா மாற்றாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? சபையில் நீங்கள் இப்போ இந்த சொல்ல போகிற வார்த்தை கண்டிப்பாக கர்த்தர் கேட்க போகிறார். ஆமாம். அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று சொல்ல போகிறீங்க. கமான் சர்ச். தேங்க்யூ ஜீசஸ். கூயவனே நீர் என்னை தொடணுமே. நல்ல கையை உயர்த்தி உங்கர தினமென் மேல் படணுமே. இந்த வார்த்தை நீங்கள் பாட்டு நினச்சி பாடினா பாட்டு, இது ஜெபமாக நினச்சி சொன்னால் ஜெபம், ஏக்கமாக இருந்தால் ஏக்கம், உங்கள் தாகமாக இருந்தால் தாகம், உங்களுடைய வாஞ்சையாக இருந்தால் வாஞ்ச, எதுவாக இருந்தாலும் உண்மையாக சொன்னீங்கன்னா ஆண்டவரே உங்கள் கரையை தொடச்சுமான்னு கேட்பீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமாய் முடிவுக்குள்ளே வந்துட்டோம். ஆமீன். கடைசி நேரத்தில் வந்துட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் அநேக தாவீதுகள் ஆண்டவரே இவனாப்பா, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் இவன் தாயான்னு சொல்லி கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணார்ல. இன்னைக்கு அநேக இப்போ செலக்ட் பண்ணுற நேரம். ஆமீன். இப்போ செலக்ட் பண்ணுற நேரம். அநேகருக்கு முன்பாக செலக்ட் பண்ணி காட்ட போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கூயவனே நீர் என்னை தொடணுமே, உங்கர தினமென் மேல் படணுமே. கூயவனே நீர் என்னை எவர்களால் மீறிக்கப்பட்டேனோ அவர்களால்
இருக்கவே ஆவா இன்னும் உடைகிறே உங்க கரத்தில் இருக்கவே சொல்லுங்க இன்னும் இன்னும் உடைகிறே உங்க கரத்தில் இருக்க இன்னும் உடைகிறே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை உங்க கரத்தில் இருக்கவே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன் நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் கரத்தில் இருக்கவே உங்க கரத்தில் இருக்கவே கரத்தில் இருக்கவே சொல்லுங்க ஆசைப்படுகிறேன் உங்க கரத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என் மேல அழைப்பு இருக்கு, என் மேல கிருபை இருக்கு, என் மேல தெய்வ திட்டம் பெருசா இருக்கு. எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்துருக்கு சொல்ல முடியுமா? பாருங்க, அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் போயிட்டு நானுடைய தம்பி தங்கச்சிலாம் கதவை தட்டி பிச்சை எடுப்போம். பையன் मुझे बहुत भूख लग रहा है, मुझे खाने के रोटी दे देன்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக நாங்கள் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயில் வாசலில் போய் பிச்சை எடுப்போம். வழக்கமான சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுப்போம். ஆமீன். உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன், உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு குப்பை பொறுக்கின குடும்பத்தில் பிறந்தவன். ஆமீன். பிச்சை எடுத்த குடும்பத்தில் பிறந்தவன். ஏசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் முடிக்கிறேன். அப்படி கரங்களை உயர்த்தி கடைசியா குப்பை பொறுக்கின என்ன கர்த்தர் பயன்படுத்துவார்னா உங்களை அதிகமாக பயன்படுத்துவார். பயன்படுத்துறதுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்கள் தலை மேலே ஊற்றுபடி வந்திருக்கிறார். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கோலியாத் கோஷமிடும் பொழுது எல்லாரும் பயந்து, எல்லாரும் நடுங்கி, எல்லாரும் ஓரமாக போயிட்டாங்க. ஆனால் தாவீது சொன்ன, நான் வரேன்டா. ஆமீன். இன்னைக்கு அந்த தாவீது எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கிறேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். விசேஷமாக உங்கள் தலை மேலே அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிற ஒரு நேரம். அதனால் இந்த தாவீதுகளை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்து ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆமீன். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கோலியாத்து கோஷமிட்ட பொழுது எல்லாரும் பயந்து ஓடிச்சாங்க. தாவீது மட்டும் வந்து துணிச்சலாம் முன்னாடி நின்று தெரியுமா? இன்னைக்கு துணிச்சலாம் முன்னாடி நிற்கிற சில தாவீதுகளை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ரெடியா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? நான் வரேன்ப்பா, நான் வரேன்ப்பா, நான் வரேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி யாராவது சொல்லுறவங்க இருப்பீங்கன்னா பலிபீடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கான இடம் காலியாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வந்து நின்று ரெண்டு கையை உயர்த்தி நான் வரேன்ப்பா, கமான் 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 சர்ச் விட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. முன்னாடி வரவங்க மேலே, முன்னாடி வரவங்க மேலே இருக்கிற இடத்த விட்டு அசைஞ்சு முன்னாடி வந்துன்னு தேங்க்யூ தேங்க்யூ நான் வரேன்ப்பான்னு சொல்கிறவங்க மேலே நான் வரேன்ப்பா. கமான் சர்ச் கமான், விட்டுறாதீங்க. எதை வேணா மிஸ் பண்ணிடுங்க. ஆனா இந்த நேரத்தில் கர்த்தர் உங்க தலை மேல ஊற்ற போற இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல ஊற்ற போகிற. கமான் கமான் கமான், நான் வந்துடுறேன்ப்பா, நான் வரேன்ப்பா, நான் வரேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா. உங்க இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் வாழ்றேன்ப்பா.
தேங்க்யூ. அநேகர் வந்து முழங்கால் பாடிட்டு இருக்கிறீங்க, அநேகர் முட்டி போட்டிருக்கிறீங்க தேவ சமூகத்தில். கண்ணை மூடி இயேசு மட்டும் பாருங்களேன். இந்த 2 நிமிஷம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே கையை உயர்த்தி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா தரிசனம். ஆமாவா? உங்க மேல தரிசனம் இருக்கா? கர்த்தர் உங்களை நம்புறாரா? அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க பேசுங்களேன், ஏசப்பட பேசுங்களேன். ஆண்டவரே, குப்பை பொறுக்கின ஒருத்தனை உங்களால் பயன்படுத்த முடியும்னா நானும் உங்களுக்காக பயன்பட ஆசைப்படுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க கரத்தில் இருக்க நான் ஆசைப்படுறேன்ப்பா. விட்டு கொடுத்து விட்டு கொடுக்குற எல்லார் மேலே இவனாப்பா, இல்லை இவனா, இவன் தாயா இவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி தாவீதுகளை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நேரம். உன் தலைமையில கர்த்தர் கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். வச்சுக்கொள்ளுங்க பகல மகிமையே. எல்லாருடைய தலைமையில அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். விடாத. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த கோலியாத்தாலையும் எந்த கொம்பனாலையும் உன் தலைமையில கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. விடாதீங்க. கமான். இன்னைக்கு உங்களை தான் தேடி வந்திருக்கிறார், உங்களை தான் அபிஷேகம் பண்ணி வந்திருக்கிறார். தேசம் உங்களை திரும்பி பார்க்க போகிறது. கமான், ஃபயர். புதிய அபிஷேகத்தை, புதிய அக்கினியை கத்தரிப்பு போடுகிறார். பெற்றுக்கோ. நீ முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி வாக்கப்படுகிற கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. நான் அழைக்கப்பட்டவங்களே, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே என்னை ஏமாத்தினா நான் வேற யாரை தான்ப்பா நம்புறதுன்னு சொல்லி நான் யார் மேலே ஒரு அழைப்பை வச்சு, ஒரு தரிசனத்தை வச்சு, திட்டத்தை வச்சு சபைக்குள்ளே கொண்டு வந்து இவங்க சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, இவங்களால இந்த சபை கட்டப்படுன்னு சொல்லி சிலரை மட்டும் விசேஷமாக கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சுதான் அவங்களே என்னை ஏமாத்தினாங்கன்னா நான் வேற யாரை தான்ப்பா நம்புறதுன்னு சொல்லி அவரோட அழகான குரல். ஆண்டவர் பார்த்து சொல்லிடுங்களா, ஆண்டவர் இல்லை சப்பா, இனிமேல் நான் உங்களை விட மாட்டேன். கையை உயர்த்தி, இனிமேல் நீங்கள் தோக்க போகிறது இல்லை. கையை உயர்த்தி அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதான்ப்பா நான், இதான் ஆண்டவரே என் குடும்பம், இதான் என் பிள்ளைங்க, இதான் என் கணவன், இதான் எங்கள் அப்பா, இதான் என் அம்மா, இதான் என் மனைவி, இதான் என் படிப்பு, இதான் என் வருமானம், இதான் என்னுடைய நிலவரம். இதன் மத்தியில் எனக்கு எதாவது செய்வீங்களா ஏசப்பான்னு நான் முன்னாடி வந்து முட்டி போடல. ஆண்டவரே, எனக்கு எதாவது செய்வீங்களான்னு கேட்கல, என்ன கொண்டு எதாவது செய்வீங்களா ஏசப்பா எங்கள் பகுதியில், என்ன கொண்டு ஏதாவது எங்கள் பகுதியில், எங்கள் மாவட்டத்தில் எங்களை கொண்டு ஏதாவது செய்வீங்களான்னா ஆண்டவர் சொல்ற பதில் இதுவாக தான் இருக்கும். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமான காரியங்களை. கமான் விட்டு கொடுங்க பார்க்கலாம். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், இந்த சபையை கொண்டு செய்ய போகிறார், இந்த ஊழியக்காரரை கொண்டு செய்ய போகிறார், சபைக்குள் இருக்கிற உங்களை கொண்டு செய்ய போகிறார். சாதாரண காரியம் அல்ல. இதோ உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன்.
இதுவரைக்கும் பூமியில எங்கோ எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் போது கையை தட்டி தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அஷகடலதரகடபோ ரெண்டு கையை உயர்த்தி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்டவரே, இனிமே என் ஜெப நேரம் அதிகமாகட்டும், என் வேத வாசிப்பு அதிகமாகட்டும், என் துதி நேரம் அதிகமாகட்டும். சபையோடு இணைஞ்சு ஊழியம் செய்யறப்பா, சிறுவர் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், வாலிப ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க ஊழியக்காரர் சொன்ன எல்லா ஊழியத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன். திரும்ப சொல்றேன், குப்பை பொறுக்கின ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்துவார்னா, கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுத்த ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்துவார்னா, தேவ பிள்ளைகளை உங்களை அதிகமாய் பயன்படுத்துவார்னு சொல்றதுக்காக தான் கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் குப்பை பொறுக்கும் போது பாடினா உங்க திருக்கரத்தின் அந்த பாட்டை கர்த்தர் கேட்டு ஆஸ்வதிக்க முடியும். இன்னைக்கு நீங்க பாட போற பாடலை கேட்டு ரெண்டு கையை உயர்த்தி நான் முடிச்சு 2 நிமிஷத்துல கடைசிய கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நீங்க சொல்ற வார்த்தையை பரலோகம் அங்கீகரிக்கும். துதிக்கிறவங்க ஜெயிப்பாங்க. ஜெயிக்கணும்னா துதிக்க போறீங்க. இப்ப துதிக்கிறதால கண்டிப்பா ஜெயிக்க தான் போறீங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவோம். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயிர் வாழும் அழைத்தீரேவும் சேவை. என்ன அழைச்சிங்களா டாடி? என்னை அழைத்தீரே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் சொல்லுங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உங்க சத்தம் மட்டும் உயரட்டுமே. உமக்காகத்தான் வாழ்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். உம்மைத்தான் பலியாய் என்னை மீட்சிலே, ஐயா பலியாகி பரலோக எஜமானனே, என் இயேசு ராஜனே. சொல்லுங்க, எஜமானனே, எஜமானனே, எஜமானனே. என் இயேசு ராஜனே. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கோலியாத்து கோஷமிட்டதுக்கான பதில் துதிக்கிற நாருக்கிறப்பான்னு சொல்லி இத்தனை பேர் வந்து எழுந்துக்கிறீங்க. நாருக்கிறப்பா, கோலியாத்துடைய சவாலை சந்திக்கிற, கோலியாத்தை எதிர்த்து நிற்கிற, உங்களுக்காக திறப்ப நிற்கிற, நான் இருக்கிறப்பான்னு சொல்லி வந்திருக்கிற உங்க தலைய ஆண்டவர் அபிஷேகத்தினால கோலியாத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா துதிக்கணும். ஆமென். துதிக்காத சவுலால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, துதிக்கிற தாவீதால ஆமென் அவனை யாரும் தடுத்து நிறுத்த முடியல. நீங்க துதிக்கிற தாவீதா இருப்பீங்கன்னா அநேக கோலியாத்தை ஜெயித்து தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறுவீர்கள் என்று சொல்லி பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.